குடிக்காதீங்க, சொன்னா கேளுங்க. இல்ல, நான் செத்துறேன். சொன்னா கேளுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? குடிக்காதீங்க. குடிக்காதுன்னு இத்தனை தடவை சொல்றியே, ஒரே ஒரு வார்த்தை, நான் முத்தரச மாமாவை விட்டு கொடுத்துறேன், எனக்கு அவரை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லு பாப்போம். அது போதும். அதுக்கப்புறம் நான் எப்பவுமே விஷம் குடிக்க மாட்டேன். சந்தோஷமா எப்பவும் விருந்தாளி மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சொல்லு சொல்லு வெண்ணிலா. அப்ப நீ சொல்ல மாட்டல்ல? சொல்லணும், சத்தியம் பண்ணி சொல்லணும். தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணணும். என்ன, எதுக்கு இப்ப இவ்ளோ பெருசா அதிர்ச்சி ஆகுற? இல்ல, என்னால முடியாது. எனக்காக மாமாவை விட்டு கொடுத்துரு. தயவு செஞ்சு எனக்காக விட்டு கொடுத்துடு ப்ளீஸ். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற. சத்தியம் பண்ணு, ஒத்துக்கோ. சொல்லு வெண்ணிலா. நீ சொல்ற ஒரு வார்த்தையில தான் எனக்கு எல்லாமே இருக்கு. வெண்ணிலா ப்ளீஸ். இத பாரு வெண்ணிலா, எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. மாமா மட்டும் இல்லைன்னா நான் செத்துருவேன் வெண்ணிலா. எனக்காக விட்டு கொடு வெண்ணிலா. தயவு செஞ்சு விட்டு கொடு வெண்ணிலா. இதை தவிர நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு பண்றேன். ஆனா இத மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, சொன்னா கேளுங்க. வெண்ணிலா இங்க பாரு, நான் இவ்ளோ கெஞ்சியும் மாமாவை எனக்காக விட்டு கொடுக்க மாட்டியா? எனக்காக விட்டு கொடுத்துடு. இதை தவிர நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன். ப்ராமிஸ் வெண்ணிலா ப்ளீஸ். இல்ல வெண்ணிலா, என்னால முடியாது. அப்படிலாம் சொல்லாத வெண்ணிலா. இல்ல வெண்ணிலா விடுங்க, என்னால முடியாது. முடியும், அப்படிலாம் சொல்லாத வெண்ணிலா. என்னால முடியாது. நான் சொல்றத கேட்க மாட்டியா? இல்ல என்னால முடியாது. ப்ளீஸ் வெண்ணிலா. முடியாது. முடியாதுன்னு சொல்லாத வெண்ணிலா. கேளுங்க. முடியாது. என்ன, நிஜமாவே நான் உன்கிட்ட மண்டிட்டு கெஞ்சிரன்னு நினைச்சுக்கிட்டியா? இது வெறும் நடிப்பு. இந்த ஸ்வேதாவுக்கு யார்கிட்டயும் கெஞ்சி பழக்கம் இல்ல, மிஞ்சிதான் பழக்கம். வலிக்குது, விடுங்க. வலிக்குதா? வலிக்கட்டும், விடுங்க. அப்படித்தானே எனக்கும் வலிச்சிருக்கும். எத்தனை தடவை என்ன அசிங்கப்படுத்தி வேடிக்கை பார்த்திருக்கீங்க நீயும் உடம்பெறப்போ அண்ணாமலையும். அந்த அண்ணாமலையே வீட்டை விட்டு எப்படி அனுப்பி வச்சுன்னு பார்த்தல. இத பாரு, இப்போவாவது என்னோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்கோ. நீ மட்டும் இல்ல, உனக்கு கொடி பிடிச்சு கோஷம் போட்டுட்டு இருக்கமே ஒரு சிறு கூட்டம், ஜனனி, கார்த்திக், கௌதம், அவங்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லு. அவங்கெல்லாம் உன் பக்கத்துல இருக்கிற தைரியத்துல தானே மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம்னு ஊர் ஜனங்க முன்னாடி சொன்ன நீ. அதுக்கப்புறம் சூடு கொளுத்தி ஆவேசமா சத்தியம் எல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டால. இப்ப ஆடுறி ஆடுறி. வலிக்குது, விட்டுருங்க. என்ன விட்டுடுங்க. எனக்கு இப்போ நான் கேக்குற மாதிரி நீ பண்ணியே ஆகணும். எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. வேண்டாம், விட்டுருங்க. எனக்கு மாமா வேண்டாம். ஸ்வேதா அக்கா தான் மாமாவுக்கு தகுதியானவங்க. அவங்க தான் அவருக்கு சரியான ஜோடின்னு சொல்லணும். உன் வாயால நீ அத சொல்லி அதை என் காது குளிர நான் கேட்கணும். சொல்லு சொல்லு சொல்லி சொல்லி. வலிக்குது, சொன்னா கேளுங்க. வேண்டாம், விட்டுடுங்க. சொல்ல மாட்டல, சொல்ல மாட்டல, சொல்ல மாட்டேதானே? உன்னை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி. ஏ அக்ஷயா, நீ போய் அந்த அண்ணாமலை ரூம்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு வாடி. ப்ராப்பர்ட்டிஸா?
அண்ணாமலையே ஒரு அன்னக்காவடி பய. அவன் என்னமோ வந்தான், இருந்தான், தின்னான், போயிட்டான். அவன்கிட்ட என்ன இருக்க போகுது? நீ வேற அப்படின்னு நீ நினைக்கிற. அவன் இங்க வரும்போது என்னவோ அன்னக்காவடி பையன்தான். ஆனா இப்போ குட்டி மிராஸ் அளவுக்கு வளர்ந்துட்டான். நீ என்ன பண்ற? அவன் ரூமுக்கு போய் நீ பாரு. கையில ஒரு பேக்கோட போனானே, அதுல பெருசா எதுவும் இருந்திருக்காது. ஒரு துணி 2 துணி இருந்திருக்கும். ஏன்னா அவன் நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போறதா இருந்திருந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பான். ஆனா அவன் போற ஐடியாலயே இல்லையே, திரும்ப இங்க வரணுங்கிற எண்ணத்துல தானே போயிருக்கான். நீ போ, அவன் ப்ராப்பர்ட்டிஸ் அங்கதான் இருக்கு, போய் அள்ளிட்டு வா. நிக்கலா, நீயும் போ. வேண்டாம், அதெல்லாம் எங்க போற? எங்க போற? அதெல்லாம் எடுக்காதீங்க. வேண்டாம்ல, வேண்டாம்ல. அப்போ நான் சொல்றத நீ சொல்லிடுவியா? மாமாவை எனக்கு விட்டு கொடுத்துறியா? விட்டு கொடுத்துறேன்னு நீ சொல்றியா? போ, சொல்லு. சொல்லுடி, சொல்லு, சொல்லு, சொல்லுடி. எவ்வளவு திமிரு பாரு, ஆணவம். ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? விட்டுடுங்க. ஸ்வேதா, நீ சொன்னது அத்தனையும் உண்மைதாண்டி. நான் சொன்னல, அந்த அண்ணாமலை பேக் எடுத்துட்டு போனானே தவிர வேற எந்த ப்ராப்பர்ட்டியும் எடுத்துட்டு போகல. எல்லாம் இங்கதான் இருக்குது. இங்க பாரு, துணி இருக்குது, சோப்பு இருக்கு, சீப்பு இருக்கு, இதுல விபூதி டப்பா. இந்த பேக்ல என்னென்னமோ வச்சிருக்கான் ஸ்வேதா. அதுல பாஸ்புக் இருக்கு, சேமிப்பு கணக்கு ஏறி இருக்குது. நீ சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் குட்டி மரசா மாறிடுவோம் போல இருக்கு. நீயே பாரு, பாரு. இந்தா, ஓய், எல்லாத்தையும் கீழே போடுறீ. வேண்டாம், இதை எரிக்கிறதுக்கு என்ன வேணுமோ போய் கொண்டு வா, போ. விட்டுடுங்க. ஏய் அக்ஷயா, இவனை புடிச்சுக்கோடி. புடி, பத்திரமா புடிச்சுக்கோ, சரியா? வேண்டாம், விட்டுடுங்க. வேண்டாம். ஊத்துடி, ஊத்துடி. வேண்டாம், ஐயோ வேண்டாம். சொன்னா கேளுங்க, எதுவும் பண்ணாதீங்க. வேண்டாம். கதவை சாத்து. ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? வேண்டாம், வேண்டாம். வேண்டாம்ல? அப்போ உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தர. நான் சொன்ன மாதிரி நீ திரும்ப சொல்லு. விட்டு கொடுத்துறேன்னு நீ சொல்லிட்டேனா, நான் உன்னை இப்பவே விட்டுடுறேன். வேண்டாம். வேண்டாம்ல? எனக்கும் இது வேண்டாம். என்னடி, துணி எறியறத பார்த்து இப்படி அழற? இதே மாதிரி கூடிய சீக்கிரம் உன் அண்ணனும் எரிஞ்சிடுவான். அப்ப எப்படி அழுவ? எங்க அப்ப எப்படி அழுவன்னு கொஞ்சம் அழுது காட்டு பாப்போம். என்ன பண்ணிலா நீ? இவ்வளவுதான் அழுவியா? செத்ததும் அருமை அண்ணன். அங்க பாரு, அண்ணாமலை எப்படி கிடக்குறான்னு பாரு. எனக்கே அழுகழுகையா வருது, உனக்கு அழுக வரல? அழுடி, அழுடி. உன் அண்ணா செத்துட்டா இவ்வளவுதான் அழுவியா நீ? ஓகே, நான் சொன்னது ஓரளவு ரீச் பண்ணிட்ட. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நான் அதை எதிர்பார்க்கிறேன். அடுத்து வேற ஏதாவது செய்யணுமே, சொல்லு. வேற என்ன பண்ணலாமா? அதெல்லாம் எடுக்காதீங்க. அதுல எதுவும் நான் எடுக்க கூடாதுன்னா அப்ப நீ சொல்லு. விட்டு கொடுத்துறேன்னு சொல்லு. நீ சொல்லாத வரைக்கும் எல்லாமே தீயில எரிக்கப்படும். இதுல என்ன இருக்கு? நான் சொன்னேன்ல அக்ஷயா, எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா கணக்கு? எல்லாம் யாரோட பணம்? ஏன் மாமா, ஏன் மாமாவோட பணம் எல்லாம் எடுத்து இவன் அக்கவுண்ட்ல போட்டிருக்கான். ஓ, இதுதான் உன்னோட ரெண்டாவது அப்பா அம்மாவா? அதாவது அண்ணாமலையோட அம்மா அப்பாவான்னு கேட்டேன். தயவு செஞ்சு அது ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஓ. அண்ணன் கிட்ட அப்பா அம்மா ஞாபகமா அது ஒண்ணும்
மட்டும்தான் இருக்கு. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. வேண்டாம். இது எதுவும் பண்ணிட கூடாதுன்னு நினைப்பு இருக்குல்ல. ஆனா நான் கேட்டது மட்டும் நீ பண்ணவே மாட்டேங்கிறியே. நான் யாருன்னு தெரிஞ்சும் அந்த அண்ணாமலை என் முன்னாலேயே சவால் விட்டு பேசினால. இந்த ஸ்வேதாவோட தனி கோர்ட் இருக்கே, அது ஒரு வித்தியாசமான கோர்ட். இங்க மன்னிப்பே கிடையாது, கருணையும் கிடையாது. only தண்டனை மட்டும்தான், பனிஷ்மெண்ட். ஓகே ரைட்? ஓகே. ஐயோ வேணுங்க. இப்படி பண்ணிட்டீங்களே. பா 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 பாத்தியா சல்மான் கான். வேண்டாம். வேணுங்க. ஏய் நல்லா இறுக்கி பிடிடி. வேணுங்க. வேண்டாம். எதுவும் பண்ணாதீங்க. விட்டுடுங்க. அது ஒண்ணும் பண்ணாதீங்க. அது எதுவும் பண்ணாதீங்க. அதை பார்க்காதீங்க. நீ ஏன் இப்படி பதட்டப்பட்டேன்னு எனக்கு இப்போ புரியுதுடி. ஓ எருமை அண்ணன், சாரி அருமை அண்ணன் உனக்கும் முத்தரச மாமாவுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி போட்டோஷாப்ல ஒர்க் பண்ணிருக்கான். இத நான் பாத்திர கூடாதுன்னு தான் நீ துடிச்சு துள்ளி இருக்க. தங்கச்சி சொல்லுங்கண்ணே. என்ன சொல்லுங்க அண்ணா. நான் எவ்வளவு ஸ்டைலா திரும்பி தங்கச்சின்னு கூப்பிடுறேன், நீ என்னமோ சொரக்காய் குப்பு போடாத மாதிரி சொரத்தே இல்லாம சொல்லுங்கண்ணாங்கிற. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், திரும்ப திஸ் சைடு நான் சொல்றேன். என்னண்ணே சீக்கிரம் சொல்லுங்கண்ணே, நிறைய வேலை இருக்கு. இதோ பாருடா, உனக்கு என்னைக்கு தான் வேலை இல்லாம இருக்கு. தங்கச்சி, நீ பார்த்ததும் அப்படியே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்து நீ சந்தோஷத்துல அப்படியே மிதக்க போற. அதனால இந்த பக்கம் கொஞ்சம் திரும்புறியா? எனக்கு பிடிச்சதுன்னா அது முத்து மாமா தான். அப்பா அது முத்து மாமா போட்டவா தான் இருக்கும். ஆடி பாவி, பாதி கண்டுபிடிச்சிட்ட. அதே மாதிரி மீதி பாதி அப்படியே கண்டுபிடிச்சிருப்பாங்களா? என்னென்ன பாதி மீதின்னு புதிர் போடுற, என்னன்னு சொல்லுனே. இதர் देखो டான் டாடான். அண்ணே எப்படிண்ணே இதெல்லாம்? அது அப்படிதான். போட்டோ எப்படி இருக்கு? பிடிச்சிருக்காமா? சந்தோஷமா? தங்கச்சி, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாயின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீ எதை நினைச்சிட்டே இருக்கியோ அது கண்டிப்பா நடக்கும். இப்போ இந்த போட்டோவை பார்த்துட்டு எனக்கும் முத்துமாமாவுக்கும் கல்யாணமாக போகுது, எனக்கும் முத்துமாமாவுக்கும் கல்யாணமாக போகுதுன்னு சும்மா மனசுக்குள்ள டீப்பா ஒரு 1000 அடிக்கு போர்வெல் பம்ப் போட்டு இறக்குற மாதிரி தினமும் நினைச்சிட்டே இரு. கண்டிப்பா உங்க 2 பேர்த்துக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். எப்படியும் உனக்கும் மாமனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுக்க போறீங்க. எனக்கு தான் ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு போட்டோவை ரெடி பண்ணி உனக்கு காட்டினா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு பார்க்கணுன்னு இருந்துச்சு. அதான் நம்ம ஊர் போட்டோ கடைக்கு போய் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு போட்டோ ரெடி பண்ணி கொடுக்க சொன்னேன். அவனும் பண்ணி கொடுத்துட்டா. எப்படி இருக்கு? How is it? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. தெரியும், அதுக்காக தான் இதை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். என்ன மேடம், உன் முகத்திலேயே எழுதி ஒட்டி இருக்கேன் நீ பிளாஷ்பேக் போயிட்டு வந்திருக்கேன்னு. என்ன உன் அண்ணன் உனக்கும் முத்தரச மாமாவுக்கும் இதே மாதிரி கல்யாணம் நடக்கும்னு சொன்னானா? அதத்தானே யோசிச்சுட்டு இருந்த. அந்த மாதிரி ஆசை எல்லாம் உனக்கு இருந்தா
அதை இன்னைக்கே குழி தோண்டி புதைச்சிடு, இல்லனா உன்னை நான் புதைச்சிடுவேண்டே. என்னைக்குமே ஆசைதான் துன்பத்துக்கு காரணம். ஆசைய அறவே ஒளிச்சிரணும்னு புத்தர் சொல்லிருக்காரு. அதனால இந்த ஆசைய தீயில போட்டு எரிச்சிட்டா என்ன? அத மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன், ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஓ, இந்த போட்டோனா உனக்கு அத்தனை இஷ்டமோ? ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா இத கண்டிப்பா எரிச்சே ஆகணுமே. கொடுக்க மாட்டேன். அப்படி ஒண்ணு பண்ணு. இத நான் தீயில போடக்கூடாதுன்னா மாமாவ நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் உங்க விஷயத்துல குறுக்க வர மாட்டேன்னு சொல்லு. சொல்லு, சொல்லுவியா? சொல்லு, சொல்லுடி. வேண்டாம், அந்த போட்டோவை கொடுத்துருங்க. என்ன வேண்டாம்? எனக்கு என்ன வேணுமோ அத சொல்ல மாட்டேங்கிற. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சொல்லுடே. சொல்லுவியா மாட்டியா நீ? சொல்லு. விட்டுருங்க, வலிக்குது. ஓ, அப்போ வேற வழி இல்ல. இந்த போட்டோவை தீயில போட்டுற வேண்டியதான். என்னடி இவ? நான் இன்னும் போட்டோவை தீயில போடவே இல்ல, அதுக்குள்ள டென்ஷன் ஆகி மயங்கி விழுந்துட்டா. இவளை இப்படியெல்லாம் விடக்கூடாது. நான் இவ கண்ணு முன்னாடிதான் இந்த போட்டோவை தீயில போட்டு எரிக்கணும். அப்போதான் நான் எரிக்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஓய், அவளுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுங்க உடனே. வெண்ணிலா, அப்போ சும்மா பிலிம் தான் காட்டினேன். இப்போதான் நிஜமாவே இந்த போட்டோவை எரிக்க போறேன். பாக்குறியா? நல்லா பாக்கணும், மயங்கிட கூடாது திரும்பி. வேண்டாம், ஏய், விடு. வேண்டாம்.